ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய திருமலை திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். சேனல் ஃபாலோவர்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட கேள்விகளை மட்டும் ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனை பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு நம்முடைய தரிசன டைம் ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்கீங்க. நேற்று ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்று SSD டோக்கன் தரிசனத்திற்கும் சரி 300 ரூபாய் தரிசனத்திற்கும் சரி டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலேயே அலோவ் பண்ணியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மதியம் 2 மணி ஸ்லாட் டிக்கெட் வைத்திருந்தவங்க கூட காலையில் 11:30 மணிக்கு கியூவில் ஜாயின் பண்ணி 12:45 தரிசனம் பார்த்துட்டு வெளியவே வந்துட்டாங்க. SSD டோக்கன் தரிசனத்திலையும் சிலருக்கு டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலே அலோவ் பண்ணியிருக்காங்க. SSD டோக்கன் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இரண்டுக்குமே ஒரே அளவுக்கு தான் தரிசன நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. ஓரளவுக்கு நேற்று காலை 11 மணிக்குள்ள கியூவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தரிசன நேரம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் மட்டும்தான் ஆகியிருக்கு. எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் யாரையுமே வைக்காமல் டைரெக்டாக கியூலேயே அலோவ் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகியிருக்கு. மதியம் 12 மணிக்கு மேலே கியூவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. 300 ரூபாய் தரிசனத்திற்கு மேக்சிமம் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது. இன்னைக்கு அதிகாலை SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க ஏர்லி மார்னிங் 4 மணி 3 மணி ஸ்லாட் வைத்திருந்தவங்க எல்லாருமே 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இது நேற்றைய தரிசன நிலவரம். இன்னைக்கு தரிசனம் பார்க்கக்கூடியவங்க தரிசனம் பார்த்துட்டு வந்து தரிசன நேரம் பற்றி கமெண்ட் பண்ணாங்கன்னா நானுமே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ மூலமாக அப்டேட் கொடுக்குறேன். தரிசனத்திற்காக போகக்கூடிய ஃபாலோவர்ஸ் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு போன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணிங்கன்னா மற்ற டிவோட்டிஸுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அல்லது வரக்கூடிய நாட்களில் தரிசனத்திற்காக போகக்கூடியவங்க உங்களுடைய டைம் ஸ்லாட்டுக்கு இயர்லியராக போக விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தரிசன டைம் ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா என்ற டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ நீங்கள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு முன்னாடி போய் தரிசனம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை தரிசன டைம் ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்களா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து நிறைய ஃபாலோவர்ஸ் திருமலை ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. நேற்று ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலை 5:30 மணிக்கே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரூம் புக் பண்ணுறதுக்கு அவசியமாக தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும். அதே போல் மினிமம் ஒருத்தருக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நேற்று அதிகாலை 6 மணிக்குள்ளே கியூவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்திருக்கு. நேற்று ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் வாங்குறதுக்கு அதிகமான கூட்டம் இருந்திருக்கு. காலையில் 7 மணிக்கு அப்புறம் கியூவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க டிலேடாக ஜாயின் பண்ண ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேற்று ரூம் அலாட்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் மேலே ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரூம் தேவைப்படக்கூடியவங்க மேக்ஸிமம் மதியத்திற்குள்ளே ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று 1 ஜனவரி 10 தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்களை ரூம் புக்கிங் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து மறுநாள் ஜனவரி 11 தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்களை ரூம் புக்கிங் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அன்றைய நாள் தரிசன டிக்கெட்
மற்றும் தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கடுத்து ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து மறுநாள் தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டிக்கெட் டோக்கன் இருக்கக்கூடியவங்களை ரூம் புக்கிங் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுவுமே நேற்றைய அப்டேட் தான். இன்னைக்கு ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் நேற்று கம்பேர் பண்ணுறப்போ கூட்டம் குறைவாக இருந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு என்ற டீட்டெயில் யாருமே கொடுக்கல. அதே சமயம் இன்னைக்கு எந்த நாள் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மற்றும் தரிசன டோக்கன் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ற அப்டேட்ஸும் கிடைக்கல. ஸோ இதனை பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைத்த உடனே நானுமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதனை பற்றிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதற்கடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய குவெஸ்டின், ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எந்த நாளில் இருந்து கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. டிடிடி இதுவரைக்கும் கொடுத்திருக்க அப்டேட்டின் படி அந்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் அந்தந்த நாள் அதிகாலையிலேருந்து கொடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 இடங்களில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடங்களில் மட்டும்தான் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி நைட்டே இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். நைட் 12 மணிக்கு, அதாவது நாளை நைட் ஜனவரி 12ஆம் தேதி மிட் நைட் 12 மணிக்கு கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 2 மணியிலிருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல வெயிட் பண்ணக்கூடிய நேரத்திலும் சரி, கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்திலையும் சரி, முக்கியமாக குழந்தைகளையும் வயதானவர்களையும் வைத்திருக்கக்கூடியவங்க பொறுமையாக கியூவில் ஜாயின் பண்ணுங்க. ஏற்கனவே சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால யாராவது உங்களை தள்ளிட்டு வர்றாங்கன்னா அவங்கள முன்னாடி போகிறதுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் டிலேடாக கூட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே ஒரே அடியாக எந்திரிச்சு நிற்கும் போது தான் தள்ளுமுள்ளு ஏற்படும். ஸோ போகக்கூடியவங்களை முன்னாடி அலோவ் பண்ணிவிடுங்க. அதற்கப்புறம் ஒரு 10-15 பேருக்கு கூட நீங்கள் பின்னாடி பொறுமையாக போய்க்கலாம். அதற்கடுத்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஒரு நாளுக்கு எத்தனை டோக்கன்ஸ் கொடுப்பாங்க இந்த வரக்கூடிய 7 நாட்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இதனை பற்றிய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஆவரேஜாக 40,000 டோக்கன்ஸ் என்ற பேசிஸில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதே பேசிஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆதார் அவசியமாக தேவை. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். எத்தனை பேருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தேவையோ அத்தனை பேருமே பர்சனலாக அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து கியூவில் நிற்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு மட்டும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டாம். நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அவங்கள அழைச்சிட்டு போகலாம். திருமலையில் அன்னப்பிரசாதம் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அதிகாலை 6 மணி தொடங்கி மிட் நைட் 12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக பரிமாறுறாங்க. கீழ் திருப்பதியிலிருந்து திருமலை போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கு புறப்படும். லாஸ்ட் பஸ் நைட் 11:30 மணிக்கு புறப்படும். ஸோ நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிட்டு இந்த பஸ்ஸஸ் மூலமாக திருமலைக்கு நீங்கள் பஸ்லையும் போகலாம், அல்லது நடந்து போகிற பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாகவும் நடந்து போகலாம். அலிப்பிரி நடைபாதையில் எந்த விதமான டோக்கன்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனை வைத்து நீங்கள் இந்த 2 நடைவழி பாதைகளையும் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் நடந்து போகலாம். அதற்கடுத்து தரிசன டோக்கன் டிக்கெட் இல்லாமலே திருமலைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு சிலர் கேட்டிருக்கீங்க. தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன் இல்லாமலேயே திருமலைக்கு போகலாம். ஆனால் தரிசனத்திற்கு போகணும்னா தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் அவசியம். தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்திலையும்
கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துலையும் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விடக்கூடிய சமயத்துலையும் தரிசனத்திற்காக மறுபடியும் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்துலையும் பொறுமையாகவே க்யூவில் போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வாங்க. தரிசனம் பார்த்துட்டு வந்த உடனே தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு அல்லது நீங்கள் ரூம் வாங்கியிருக்கீங்கன்னா ரூம் வாங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு என்ற டீட்டெயில்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.